பழுகி பெருகும்படி செய்த ஆண்டவர் இந்த எகிப்து தேசத்திலே பழுகி பெருகும்படி ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை இயேசுவுடைய நாமம் தரித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கூட்டத்தை கன்வென்ஷன் கூட்டத்தை உம்முடைய சமூகத்தில் நினைக்கிறோம் ஆண்டவரே. தலைவர்கள் ஆண்டவரே, கிறிஸ்தவ தலைவர்கள் செய்கிற முயற்சிகளை அந்த ஜெபங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கட்டளையிடும்படி ஆண்டவரே பெரிய ஒரு அக்கினியை அந்த கூட்டத்திலே நீ போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னவர் இந்த கூட்டத்திலே ஒரு அக்கினியை போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே ஆண்டவரே உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டம் நடைபெறட்டும் ஆண்டவரே. இயேசுவுடைய நாமம் ஆண்டவரே உலகத்திலே பறைசாற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல என் கர்த்தரை அறிகிற அறிவின் மகிமையை ஆண்டவரே ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. முழங்கால் யாவும் முடங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நாவுகள் யாவும் அறிக்கை செய்யட்டும். இயேசுவுடைய நாமத்தை இருதயத்தில் விசுவாசித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய முகத்தை நாங்கள் பார்த்திருக்கிறபடியினாலே நாங்கள் நல்ல செய்திகளை என் தேவனுக்கு நாங்கள் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லத்தக்கதாக உம்மை உயர்த்தி துதிக்கத்தக்கதாக காரியங்களை நீர் செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் செய்கிற காரியம் பெரிதாயிருக்கும் ஆண்டவரே, பெரிதாயிருக்கும் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம் இயேசு என்கிற நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. குவைத் சகோதரன் ஜெபித்தார். உங்களை உற்சாகப்படும்படியாக சொல்கிறேன். அந்த தேசத்திலே ஒரு லோக்கல் மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களில் போதகராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பெயரும் நம்முடைய போதவருடைய பெயர், அவருடைய பெயர் பாஸ்டர் இம்மானுவேல். தேவன் இந்த நாட்களில் அநேக லோக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அநேகவர்களுடைய பகிரங்கமாய் வராமல் இருக்கலாம். ஆனால் தேவன் ஆங்காங்கே இந்த நாட்களில் இந்த தேசம் இந்த நாட்களில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். 16 வருடங்களுக்கு முன்பாய் பிலிப் ஃபாலோவர்ஸ் என்கிற சொல்கிறதான ஸ்வீடன் தேசத்தில் வந்திருந்தான 2 சகோதரர்களை நான் சந்தித்தேன். அவர்கள் 3 நாட்கள் வந்து 16 வருடங்களுக்கு முன்பாய் 3 நாட்கள் வந்து இந்த தேசத்தில் நம்முடைய சார்ஜாவில் வந்து ஹோட்டலில் தங்கியிருந்த 3 நாட்களும் உபவாசமாய் ஜெபித்துக் கொண்டு அவர்கள் வந்தது ஜெபத்திற்காக அறையிலிருந்து ஜெபித்தார்கள். அநேகர் அவர்களை சென்று அவர்களோடு ஜெபித்தார்கள். ஜெபித்து முடித்து விட்டு அவர்கள் திரும்பி கடந்து சென்று விட்டார்கள். நான் எதற்காக சொல்கிறேன் எனில் ஆங்காங்கே அநேக சகோதரர்கள் அநேக தேசங்கள் இந்த நாட்களில் இந்த பிராந்தியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 17 வருடங்களுக்கு முன்பாய் நான் யூகேயில் ஒரு சகோதரனை சந்தித்தேன். மிகவும் இந்த நாள் வரை நல்ல ஒரு ரெஸ்பெக்டட் மெம்பராய் பார்லிமெண்டில் அநேகருக்கு கனெக்ஷன் உள்ளவராய் இருந்து கொண்டார். அவர் 17 வருடங்களுக்கு முன்பாய் சந்தித்த போது அவர் சொன்னார், நாங்கள் மத்திய கிழக்கு தேசங்களுக்காக இந்த நாட்களில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. ஹல்லேலூயா. அநேகர் பரிசுத்தவான்கள் இந்த தேசங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஈரான் தேசத்தில் இருந்தான ஒரு சகோதரன் யூசுப் நடர்கான் இப்போதற்காய் நாம் அநேகர் ஜெபித்தோம். தேவன் நாட்கள் அந்த சகோதரனை விடுதலை பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. மிரியம் சகோதரிக்காய் ஜெபித்தோம். ஆண்டவர் அந்த சகோதரர்களையும் விடுதலை பண்ணியிருக்கிறார். அந்த சகோதரர்கள் யுஎஸ் தேசத்தை கடந்து சென்று விட்டார்கள். யூசுப் நடர்கானி இதுவரைக்கும் ஈரான் தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். 3 வருட சிறைகள் பின்பாய் தேவன் நாட்களை அவரை விடுதலை பண்ணி அவருடைய மனைவியோடும் 3 பிள்ளைகளோடு கூட சேரும்படியாக கர்த்தர் உதவி பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறதான தேவன் இந்த நாட்களில் வல்லமையாய் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் ஒரு சகோதரனுக்காய் ஈரான் தேசத்திலே இன்னும் சிறையில் இருக்கிறதான ஒரு சகோதரனுக்காய் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். 37 வயதான அந்த சகோதரன் துருக்கி தேசத்தில் ஞானஸ்நானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். பின்பாய் தன்னுடைய தேசத்திற்கு கடந்து சென்றார். போலீஸ் அவரை பிடித்த போது அவருடைய லேப்டாப்பிலே அவர் ஞானஸ்நானம் செய்ததை ரெக்கார்ட் பண்ணியிருந்ததை கண்டுகொண்டார்கள். தேச துரோகி என்று இந்த நாட்களில் அந்த யூசுப் நடர்கான் இருந்ததான அதே சிறையிலே அவரை அடைத்திருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்கள் அந்த சகோதரனை விடுதலை பண்ணத்தக்கதாய் அந்த சகோதரனுடைய பெயர் அலி ரீசா ஜயோடின். இந்த நாட்களில் அவர் இதுவரைக்கும் அந்த சிறையின் 37 வயதான சகோதரன் அந்த ஈரான் தேசத்தில் இந்த நாட்கள் ஏவின் பிரிசனில் இந்த நாட்களில் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை கேட்டு மிரியம் சகோதரிகளையும் யூசுப் நடர்கான் போதரை எவ்வாறு விடுதலை பண்ணினாரோ அதுபோல நம்முடைய ஆண்டவர் இந்த சகோதரன் அலி ரீசாவை விடுதலை பண்ணத்தக்கதா எங்களுடைய கர்த்தரை உதவி பண்ணும் என்று அது மாத்திரமல்ல, பாரசீகத்தின் ஆவிகள் இந்த நாட்கள் அவமாய் போத்தக்கதாய்
அது இந்த தேசங்களை மேற்கொள்ளாமல் அவருடைய சக்திகள் இந்த நாட்கள் நிர்மூலமாய் மாற்றக்கதாய் ஈரானில் இருக்கிறதான கிறிஸ்துவர்கள் பாதுகாக்கப்படத்தக்கதாய் அந்த 37 வயதான அலி ரீசாவுக்காய் இந்த நாட்கள் ஈவன் பிரிசன் என்கிறதானதை மதவாதிகளால் நடத்தப்படுகிற அந்த சிறையிலே மிகவும் கொடுமையான சிறை என்று நாட்கள் ஈரான் தேசத்தில் சொல்லப்படுகிறது. அந்த சகோதரனை கர்த்தர் விடுதலை படத்தக்கதாய் நம்முடைய ஆண்டவர் நாட்கள் விடுதலை படத்தக்கதாய் பாரசீகத்தின் ஆவிகளை தேவன் மாற்றப்படத்தக்க நம்ம அனைவருமாய் சேர்ந்து இந்த வேளையில் ஜெயிப்போம். எங்களுடைய ஆண்டவரே, இந்த வேளையில் ஈரான் தேசத்துக்காய் நம்முடைய சன்னாத்தில் வருகிறோம் ஆண்டவரே. 37 வயதான அலி ரீசாவை நம்முடைய கரங்களுக்குள்ளாய் தருகிறோம் ஆண்டவரே. சிறைச்சாலையில் தன்னந்தனிமையிலே இருந்த ஆண்டவரே, என்ன நிலைமை இருக்குமோ என்று இந்த நாட்களில் ஆண்டவரே தேவன் நிமித்தமாய் பிடிக்கப்பட்ட ஆண்டவரே, கர்த்தருடைய நிமித்தமாய் நாட்களில் சிறைச்சாலை இருக்கிறதான அந்த சவுனுக்காய் இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மிரியம் சகோதரிகளை விடுதலை பண்ணிதான தேவன் ஆண்டவரே, பாஸ்டர் யூசுப் நலர்கானை விடுதலை பண்ணிதான தேவன் ஆண்டவரே, நீர் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறபடியால் ஆண்டவரே, இந்த அலி ரீசாவை விடுதலை பண்ண வேண்டுமாய் உம்முடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவருக்கு விரோதமாய் இருக்கிற வழக்குகள் எல்லாம் மாற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தரான ஒத்தாசமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவனான ஒத்தாசமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளை இந்த சகோதரன் நம்முடைய கரங்களுக்குள்ளாய் தருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஊக்குவிமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் பலம் கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தர் இந்த சகோதரனை தேடணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஈரான் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாரசீகத்தின் ஆவிகளை மாற்றணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஈரானை எங்களுடைய தேவன் இருந்தால் கண்டுள்ளமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தரான பிடித்துக் கொள்ளுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவன் நாங்கள் சந்திக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஈரான் தேச இயேசுவுக்குள்ளாய் வரத்தக்கதா ஆண்டவரே, தேவனுக்குள்ளாய் வரத்தக்கதா ஆண்டவரே. நம்முடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கிற நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஈரான் வான மண்டலங்களை கிரியப்படுகிறதான பொல்லாத ஆவிகளின் ஏவேலை கடிந்து கொண்டவர்களாய் please be specific. ஈரான் வான மண்டலங்களை கிரியப்படுகிறான பொல்லாத ஆவிகளின் சேனைகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. வான மண்டலங்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. தேவனுடைய ஆளுகை ஆண்டவரே ஈரான் தேசத்தில் வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தரானவர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. எங்களுடைய தேவனானவர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. நீர் உதவிடுமா ஜெபிக்கிறோம். எஸ் மை லார்ட் ஜீசஸ். ஈரானை நீர் கண்டுகொள்ளணுமா ஜெபிக்கிறோம். நம்ம ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமமே எப்படிமா ஜெபிக்கிறோம். நம் அனைவருமா எழும்பி இருப்போம். தன்சானியா தேசத்திலே ஈவா அப்துல்லா என்கிறதான ஒரு சகோதரிக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். 17 வயதான நங்கை முகமதேவளாய் இருந்தவள். அவளுடைய அப்பா அந்த டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்திற்கு அவர் தலைவருடைய மகள். 17 வருடம் வரை முகமதேவளாய் வாழ்ந்தவள். கிறிஸ்தவர்களுடைய அன்பை கண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். அதன் நிமித்தமாய் அவருடைய குடும்பத்தார் அவரை ஒதுக்கிவிட்டார்கள். அவள் கிறிஸ்தவர்களோடு வாழ்ந்து வந்த போது அநேகர் அவளை சென்று சந்தித்து, நீ திரும்பமாய் முகமதியலா வந்துவிடு என்று அநேகர் பேசின போதும் அவள் கேட்டுக்கொள்ளாமல் இருந்தபடியினால் இந்த நாட்களில் சிறைக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கிறார். 17 வயதுடையதான மகளுடைய நிலைமை என்னவாய் இருக்கும்? வளர்ந்து ஒரு மெச்சூரிட்டி நிலைமைக்கு வருகிறதான ஒரு நிலைமை. இன்னும் தன்னுடைய தகப்பன் தாய்மாருடைய உதவியில் இருக்கிறதான அந்த மகள் இந்த நாட்களில் கழிந்த 3 வருடங்களாய் சிறைக்குள்ளாய் இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த மகளை விடுதலை பண்ணத்தக்கதாய் அநேகர் நாட்களில் இவர்களுக்காய் அந்த மகளுடைய நிலைமை என்னவெனில், அவளுக்கு என்ன வாதாடுவதற்கு நல்ல விதமான வக்கீல்கள் இந்த நாட்கள் வரவில்லை. ஏனெனில் பொலிட்டிக்கல் பவர் இருப்பதனாலே நம்முடைய ஆண்டவர் இந்த மகளை விடுதலை பண்ணத்தக்கதாய் ஈவா அப்துல்லா என்கிறதான் அந்த மகளை நம்முடைய கர்த்தர் காண்கிறபடியினால், நீதிமானை ஒரு நாளும் மறவாத தேவன் நம்மை நினைத்திருக்கிறார் என்று வேதாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நினைவு கூறுகிறதான தேவன், எப்பொழுதும் அவருடைய நினைவிலை நம்மை வைத்திருக்கிறதான தேவன் இந்த ஈவா அப்துல்லா மீது கரிசனை கொள்ளும்படியாய், அந்த மகள் மீது கரிசனை கொள்ளும்படியாய், நான் எவ்வாறு இருப்பேன், எவ்வாறு உலகத்தை சந்திப்பேன், என்று விடுதலையாவேன் ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற அந்த மகளை நம்முடைய ஆண்டவர் கண்டுகொள்ளும்படியாய் ப்ளீஸ் மெலார் உதவி பண்ணும் ஆண்டவரே என்று இதற்கான மனிதமாய் சேர்ந்து ஜெயிப்பேன். எங்களுடைய ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த சகோதரி நம்முடைய கரங்களுக்குள்ளாய் தருகிறோம் ஆண்டவரே. சிறைச்சாலையில் இருக்கிற அந்த மகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாய் ஆண்டவரே, இந்த நாட்களில் சிறைசாலை கொடுக்கிற அந்த சௌரிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே